Hello friends, welcome to English Pesa Aasaya. So இன்னைக்கு தான் வந்து first day நம்ம spoken English class ஓட முதல் நாள். ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஃபைன். நம்ம வந்து ஒரு ஜாலியா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். 30 நாள் நடக்க போகுது. 30 நாளுமே வந்து கிளாஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, ஸோ டே 1ல ரொம்ப பேசிக்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ பேசிக்ல இருந்து நான் வந்து சொல்லி தர போறேன். இங்கிலீஷ் வந்து எப்படியாவது பேசியே ஆகணுங்கிற ஆசை இருக்கு இல்லையா? ஸோ அப்படி ஆசை இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஏன்னா எல்லாமே நீங்க கத்துக்க போறீங்க. ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அப்படியே லைக் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கு நம்ம சேனல்ல. ஸோ 30 டேஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறோம் அப்படிங்கறது எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அந்த பேர்லயே இருக்கு பாருங்க. ஸ்போக்கன் அப்படின்னா என்னது? பேசுறது. இங்க வந்து நம்ம ரிட்டன் இங்கிலீஷ் அப்படின்னு போடல. ஓகே, ரீடிங் இங்கிலீஷ் எதுவுமே இல்ல. ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கு. ஓகே, சோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னா என்ன? நம்ம பேசணும். ஓகே, நம்ம வாயை திறந்து பேசணும். அப்பதான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வரும். ஓகே, அதை ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இங்கிலீஷ் அப்படின்னாலே நம்ம பேசக்கூடிய ஒரு வாக்கியம், ஒரு சென்டென்ஸ் இருக்கு இல்லையா? அந்த சென்டென்ஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. முதல்ல ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். சப்ஜெக்ட்னா என்ன? பெயர் சொல் அப்படின்னா என்ன? இப்போ செந்தில், என்னோட பேர் வந்து செந்தில். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரோட நேமும் வந்து ஒரு பெயர் தான் இல்லையா? அதே மாதிரி அவன், அவள், நான், நீ, நீங்கள், இது எல்லாமே வந்து பெயர் தான் இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து பெயர் சொல், அதான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து verb அப்படின்னா என்ன அர்த்தம்னா வினை சொல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஓகே, ஸோ verb அப்படின்னா ஒரு செயலை வந்து செய்யறது. அப்போ ஒரு சென்டென்ஸ் முழுமை அடையணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன இருக்கணும்? முதல்ல சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்தது verb. ஓகே, யார் அந்த செயலை செய்யறாங்களோ அவங்க அந்த சப்ஜெக்ட், செய்யப்படுற செயல் verb. ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு முழுமையான இங்கிலீஷ் வாக்கியம். ஓகே, ஒரு சென்டென்ஸ். அப்போ ஒரு சென்டென்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்டும் வெர்பும் சேர்ந்ததுதான். இப்போ சப்ஜெக்ட்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, வெர்ப்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இன்னும் சுலபமா ஞாபகம் வைக்கணும்னா சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு செயலை செய்யறவங்க, வெர்ப் அப்படின்னா அந்த செயல். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் சென்டென்ஸ், ஒரு வாக்கியம். ஐ பிளே. ஐ அப்படிங்கிறது என்னது? சப்ஜெக்ட். பிளே அப்படிங்கிறது விளையாடுறது, வெர்ப். அப்ப விளையாடக்கூடிய அந்த செயலை செய்யறான். ஓகே, நான் விளையாடுறேன். ஐ பிளே. ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், பிளே அப்படிங்கிறது வெர்ப். அதே மாதிரி நான் சாப்பிடுறேன். ஐ ஈட். ஐங்கிறது சப்ஜெக்ட், ஈட்ங்கிறது வெர்ப். அப்போ ஒரு சப்ஜெக்டும் ஒரு வெர்பும் சேர்ந்ததுதான் ஒரு முழுமையான சென்டென்ஸ். காட் இட்? இப்போ என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம அடுத்து வெர்ப பார்க்கலாம். ஓகே, சப்ஜெக்ட் இருக்கிறதுல இங்கிலீஷ்ல இவ்வளவுதான் நமக்கு சப்ஜெக்டே இருக்கு. ஓகேவா? சப்ஜெக்ட் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம பயப்படவே கூடாது. என்னடா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு. சப்ஜெக்ட்னா என்னது? அது ஒரு பேரு, பெயர் சொல், அவ்வளவுதான். ஓகே, என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா ஒன் பை ஒன்னா? ஐ அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். வி நாங்கள். யூ நீ அல்லது நீங்கள். நீ அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் அப்படிங்கிறதுக்கும் யூ தான் சொல்லணும். தே அவர்கள். ஹி அவன். ஷி அவள். இட் அது. நேம்ஸ் அப்படின்னா பெயர்கள். இது ஒண்ணும் கிடையாது, நம்ம எல்லாரோட நேம்ஸ். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காவியா, செந்தில். ஓகே, இந்த மாதிரியான பெயர்கள் நம்ம எல்லாரோட நேம்ஸ். ஓகே, இது எல்லாமே சேர்ந்ததுதான் பெயர்கள். இவ்வளவுதாங்க சப்ஜெக்ட். தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்டா ஒண்ணு சொல்றேன், இத வந்து நல்லா புரிஞ்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இங்கிலீஷ்ல பேசிக் ஒரு சென்டென்ஸ் வந்து சப்ஜெக்ட்ல தான் ஆரம்பிக்கும். அதனால இத நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஓகே, இங்கிலீஷ் கிளாஸ் 30 நாளுமே வந்து ஒரு கோர்ஸ் நம்ம அட்டென்ட் பண்றோம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. ஓகே, இங்கிலீஷ் நம்மளால வந்து தரவா பேச முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பாருங்க வீடியோவை. ஓகே, சப்ஜெக்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிட்டீங்களா? அடுத்தது verb பார்க்கலாம். verb அப்படின்னா செயல், நம்ம செய்யக்கூடிய செயல். ஓகே, அதுல ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஓகேவா? சோ இதுதான் பேசிக். ஆக்ஷன் வெர்ப், ஸ்டேட் வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்ஷன் வெர்ப் அப்படின்னா, ஆக்ஷன் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய வேலைகள். ஓகே, விளையாடுறது பிளே,
சாப்பிடுறது eat, சமைக்கிறது cook, படிக்கிறது study. இது எல்லாமே நம்ம செய்யக்கூடிய வேலைகள். இதெல்லாம் action verb அப்படின்னு சொல்லுவாங்க. State verb அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம இருக்கக்கூடிய நிலை, நம்ம என்னவா இருக்கோம், ஓகே அப்படிங்கறத சொல்றதுதான். ஓகே, இந்த ஸ்டேட் வெர்பை வந்து பி வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது இந்த ஸ்டேட் வெர்ப் பத்தி பார்க்க போறோம். இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகே, பாருங்களேன், நம்ம இருக்கக்கூடிய நிலை அல்லது இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பி அப்படின்னா தமிழ்ல இரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, பாருங்களேன், பி காம் அமைதியா இரு, பி ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கா இரு, he is the doctor அவன் ஒரு டாக்டர், அப்போ அவனோட நிலைமையை குறிக்கிறது, அவன் ஒரு டாக்டர், he is a doctor. I am a student நான் ஒரு மாணவன், அப்போ ஸ்டூடெண்ட் டாக்டர் இதெல்லாம் நம்ம அவங்க இருக்கக்கூடிய அந்த நிலைமையை குறிக்கலையா, அதுதான் பி வெர்ப். ஓகே, சோ இதுல வந்து என்னென்ன கேட்டகரி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ பி அப்படின்னா நான் என்ன சொன்னேன், இரு அப்படின்னு சொன்னேன். ஓகே, அதை வச்சு நம்ம ஒரு சில வாக்கியங்கள் படிக்கலாமா? ஓகே, இது வந்து டைரக்டா அந்த பி நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. பி ஹாப்பி, பீனானது இரு, ஹாப்பினா சந்தோஷமா, சந்தோஷமாக இரு அல்லது மகிழ்ச்சியாக இரு. பி பிரேவ், பிரேவ் அப்படின்னா தைரியம், தைரியமாக இரு. கூல் அப்படின்னா என்ன சொல்றது, பி கூல் அப்படின்னா சில்லுன்னு, யாராவது அப்படி படபடன்னு கோவத்துல இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஏய் பி கூல். ஓகே, ஸோ கூல்னா என்னது, ஒரு மாதிரி ஜில்லுன்னு அமைதியா இரு அல்லது வந்து ஹாப்பியா இரு அப்படிங்கிற மாதிரி மீனிங். அடுத்தது பி குவைட், குவைட் அப்படின்னா அமைதியாக, அப்போ அமைதியாக இரு. அடுத்து பி ஸ்ட்ராங், ஸ்ட்ராங்னா என்னது, ஸ்ட்ராங்கா இரு, பலமாக இரு அப்படின்னு அர்த்தம். ஸோ பி வெர்ப்ஸ் அப்படின்னா நம்ம என்னவா இருக்கோம் அப்படின்னு சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட் நான் ஒரு மாணவன். ஓகே, அப்படி சொல்லுவோம். யூ ஆர் அ டீச்சர் நீங்க வந்து ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம், ஐ ஆம் அ டீச்சர் நான் ஒரு டீச்சர். ஓகே, சோ இப்ப பிரசன்ட்ல இதெல்லாம் நடக்குது. இதே இது நான் டீச்சரா இருந்தேன், ஐ வாஸ் அ டீச்சர். பாத்தீங்களா, அப்போ பிரசன்ட்ல ஒன்னு யூஸ் பண்றோம், பாஸ்ட்ல வந்து வாஸ் போட்டு யூஸ் பண்றோம் இல்லையா. சோ இதே மாதிரி பிரசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், ஃபியூச்சர் ஃபார்ம்னு மூணு இருக்கு. மூணுக்குமே தனித்தனியா பி வெர்ப்ஸ் இருக்கு. என்னென்னு பார்க்கலாம். பிரசன்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா am, is, are. அது எங்கெங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னா was, were. ஃபியூச்சர் ஃபார்ம் அப்படின்னா will be. அப்போ பி வெர்ப்ஸ் அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படிங்கறத சொல்றது. மூணையும் நம்ம தனித்தனியா பார்த்து இன்னைக்கு கிளாஸை முடிச்சிடலாம். ஓகே, பி வெர்ப்ஸ் வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, am அப்படின்னா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்தா நீங்க am யூஸ் பண்ணணும். ஓகே, நீங்க என்னவா இருக்கீங்க, நான் வந்து டீச்சரா இருக்கேன், நான் டாக்டரா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்படி சொல்றதுக்கு நீங்க வந்து am தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இஸ் வந்து எங்க வரும் அப்படின்னா he, she, it. அவன், அவள், அது, இந்த மூணு வந்தா இஸ் வரும். ஓகே, அவன் டாக்டராக இருக்கிறான், அவள் டாக்டராக இருக்கிறாள். ஓகே, அது என்னுடைய நாயாக இருக்கிறது, ஐ மீன் அது என்னோட டாக், இட் இஸ் மை டாக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவ்வளவுதான். ஓகே, ஆர் அப்படின்னா இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து தே, வி, யூ, அவர்கள், நாங்கள், நீ அல்லது நீங்கள், பன்மையில சொல்லும் போது. ஓகே, இங்க பாருங்களேன், தே ஆர் டாக்டர்ஸ் அவர்கள் டாக்டர்களாக இருக்கிறார்கள். we are doctors நாங்கள் டாக்டராக இருக்கிறோம். இல்ல we are teachers நாங்கள் ஆசிரியராக இருக்கிறோம். got it? okay, examples பாருங்க. I am a teacher நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். அப்போ I வந்ததுனால am யூஸ் பண்றோம், இருக்கிறேன். ஓகே, அடுத்தது he is a doctor. is என்னது, இருக்கிறான். he வந்ததுனால நம்ம is யூஸ் பண்றோம். ஓகே, he is a doctor அவன் டாக்டராக இருக்கிறான். அடுத்தது you, you are a student நீங்கள் மாணவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, பாருங்க, you வந்ததுனால இருக்கிறார்கள், அதுக்கு are யூஸ் பண்ணணும். got it? you are a student. அப்போ நம்மளோட நிலைமை என்ன நிலைமை, நம்ம என்னவா இருக்கோம்,
Got it? இப்போ அவன் என்னவா இருக்கான், அவள் என்னவாக இருக்கிறாள், நான் என்னவா இருக்கேன், நீங்க என்னவா இருக்கீங்க, இதெல்லாம் சொல்றதுக்கு தான் இப்போ பிரசன்ட்ல. ஓகே, இப்போ நாங்க இப்படி இருக்கோம். Got it? அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க வந்து am, is, are யூஸ் பண்ணணும். எது எதுக்கு யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதே மாதிரி நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்றது கூட நீங்க இதை யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, I am at home. I am அப்படின்னா நான் இருக்கிறேன். இன்னொன்னு உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். இங்கிலீஷ்லயே மிக மிக சின்ன வாக்கியம், சின்ன சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா I am தாங்க. I am அப்படின்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, I am at home. நான் வீட்ல இருக்கேன். இதே இது அவன் வீட்ல இருக்கான் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? சின்ன டிஃபரன்ஸ் தான். அவன் அப்படின்னா என்னது? he. இருக்கிறான், அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? is. he is at home. இது அவள் வீட்டில் இருக்கிறாள் அப்படின்னா she. அவள்னா she is at home. இவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? ஓகே, இதுக்கு அப்புறமா பாஸ்ட் ஃபார்ம் பார்க்கலாம். பாஸ்ட் ஃபார்ம்னா என்னது? பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம். எக்ஸாம்பிள், நான் வீட்ல இருந்தேன், நான் டீச்சரா இருந்தேன், பட் இப்போ இல்ல, பாஸ்ட்ல இருந்திருக்கீங்க. ஓகே, பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் ஃபார்ம். பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னா பாஸ்ட்ல, ஒரு இறந்த காலத்துல, முடிஞ்ச டைம்ல நீங்க எப்படி இருந்தீங்க, போன வருஷமோ இல்ல போன வாரமோ 2 நாளைக்கு முன்னாடியோ நீங்க எப்படி இருந்தீங்க, என்னவா இருந்தீங்க அப்படிங்கறத குறிக்கிறதா பாஸ்ட் ஃபார்ம். அங்க என்னென்ன பி வெர்ப்ஸ் யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாமா? வாஸ், வேர் யூஸ் பண்ணணும். வாஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ, he, she, it, names அதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வேர் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா you, we, theyக்கு யூஸ் பண்ணணும். ஓகே, பாஸ்ட் ஃபார்ம்ல எப்படி வரும் அப்படின்னா நான் டீச்சரா இருந்தேன், ஓகே, அவன் சந்தோஷமா இருந்தான், அவர்கள் வீட்டிலே இருந்தார்கள், இப்படிதான் வரும். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I was at home. நான் வீட்டிலே இருந்தேன். ஓகே, was இருந்தேன். He was at home. அவன் வீட்டிலே இருந்தான். They were at home. அவர்கள் வீட்டிலே இருந்தார்கள். I was happy. நான் சந்தோஷமாக இருந்தேன். She was a teacher. அவள் ஒரு ஆசிரியராக இருந்தாள். எல்லாமே பாருங்களேன், இருந்தேன், இருந்தான், இருந்தாள், இருந்தார்கள். பாஸ்ட்ல வந்து நம்ம எப்படி இருந்தோமோ அதை சொல்றதாங்க இந்த பாஸ்ட் ஃபார்ம். அதுக்கு 2 பி வெர்ப், வாஸ், இன்னொன்னு வேர். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்ததா பார்க்க போறது என்னன்னா ஃபியூச்சர் ஃபார்ம். ஃபியூச்சர் ஃபார்ம். ஃபியூச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிர்காலத்துல நாங்க எப்படி இருப்போம். ஐ மீன் 2 நாளைக்கு அப்புறம் என்னோட பர்த்டே வருது, அல்லது எங்கேயாவது நீங்க வந்து டூருக்கு போறீங்க அப்படின்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க இல்லையா? சோ நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், அவன் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். ஓகே, நான் ஒரு டாக்டரா இருப்பேன் 2 வருஷம் கழிச்சு அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுக்கு நீங்க வில் பி யூஸ் பண்ணணும். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி வில் பி எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நீங்க வில் பி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, எக்ஸாம்பிள், ஐ வில் பி ஹாப்பி. நான் சந்தோஷமாக இருப்பேன். யூ வில் பி ஹாப்பி. நீ சந்தோஷமாக இருப்பாய். he will be at school. அவன் ஸ்கூல்ல இருப்பான். இப்படி கூட எடுத்துக்கலாம். he will be at school tomorrow. நாளைக்கு அவன் ஸ்கூல்ல இருப்பான். ஓகே, they will be at school. அவர்கள் பள்ளியில் இருப்பார்கள் அல்லது அவர்கள் ஸ்கூல்ல இருப்பார்கள். ஓகே, I will be a doctor. நான் டாக்டராக இருப்பேன். Got it? So ஃபியூச்சர்ல நீங்க என்னவா இருப்பீங்க, எங்க இருப்பீங்க, எப்படி இருப்பீங்க, அதை குறிக்கிறதுக்கு will be யூஸ் பண்ணணும். ஓகே, ஈஸியா இருக்குதா? ஓகே, இப்போ உங்ககிட்ட யாராவது இங்கிலீஷ்ல கொஸ்டின் கேட்டு அதுக்கு நீங்க இந்த பி வெர்ப் யூஸ் பண்ணி எப்படி ஆன்சர் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ உங்களை பார்த்து யாராவது கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பி வெர்ப் யூஸ் பண்ணி எப்படி நீங்க ஆன்சர் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர் ஆர் யூ? நீ எங்க இருக்க அல்லது நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஓகே, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? ஐ ஆம் அட் ஹோம். ஆம் அப்படின்னா இருக்கிறேன், அட் ஹோம் அப்படின்னா வீட்டில். ஸ்கூல்ல இருக்கீங்கன்னா ஐ ஆம் அட் ஸ்கூல், காலேஜ்ல இருக்கீங்கன்னா ஐ ஆம் அட் காலேஜ்.
ஓகே, இவ்வளவுதான். நெக்ஸ்ட், ஆர் யூ ஹாப்பி? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? எஸ், ஆமா. ஐ ஆம் ஹாப்பி. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். வாட் இஸ் திஸ்? இது என்ன? என் கையில இருக்கிறதே எடுத்துக்கோங்க. இது என்ன அப்படின்னு இதை பார்த்து யாராவது கேட்கறாங்க. ஓகே, நான் ஆன்சர் பண்றேன். திஸ் இஸ் அ மார்க்கர். இது ஒரு மார்க்கர். இது ஒரு மார்க்கராக இருக்கிறது. Got it? How are you? நல்லா இருக்கீங்களா? I am fine. நான் நன்றாக இருக்கிறேன். இங்கிலீஷ்லயே வந்து ஒரு சின்ன வார்த்தை, வார்த்தையில ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா I am தான். I am அப்படின்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். I am fine. நான் நன்றாக இருக்கிறேன் அல்லது I am good. நான் நன்றாக இருக்கிறேன் தான் அர்த்தம். ஓகே, இது அவன் நன்றாக இருக்கிறானா? How is he? அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். He is good. அவன் நன்றாக இருக்கிறான். How is she? அவள் எப்படி இருக்கிறாள்? She is fine. அவள் நன்றாக இருக்கிறாள். இப்படிதாங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே, சோ இதேதான் Verbs வந்து நல்லா கத்துக்கிட்டீங்க. சோ நீங்க என்னவா இருக்கீங்க, எங்க இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க அப்படிங்கறத Verb யூஸ் பண்ணி பேசி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்த்த கிளாஸ் எப்படி இருந்தது? Verbs ஈஸியா இருந்ததா? இதை நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், நான் போர்ட்ல இப்போ ஒரு கொஸ்டின் எழுதி போடுவேன். அதுக்கான ஆன்சரை வந்து காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான கொஸ்டின், நான் சந்தோஷமா இருக்கேன். இது பிரசன்ட்ல. நான் சந்தோஷமா இருந்தேன். இது பாஸ்ட்ல. நான் சந்தோஷமாக இருப்பேன். இது ஃபியூச்சர்ல. ஓகே, இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை வந்து காமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. எப்பவுமே ஒரு விஷயத்தை வந்து நம்ம இன்னொருத்தரோட ஷேர் பண்ணி படிக்கும் போது ஈஸியா இருக்கும். ஓகே, நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. Day 2 கிளாஸ் வந்து இதே மாதிரி தான், அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, அதுலயும் நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம், யாராவது உங்ககிட்ட வந்து இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா இந்த கோர்ஸை வந்து அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. இந்த மாதிரி 30 days கிளாஸ் இருக்கு, அதுல வந்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை வந்து ரெஃபர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.